சிறகடிக்க சீரியல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சிந்தாமணி பிஸ்னஸ்க்காக என்னெல்லாம் ட்ரிக்கை யூஸ் பண்ணுறாங்க, அதுக்காக அடுத்தவங்களோட பொழப்பை கெடுக்கவும் தயாராக இருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம முத்து வந்து தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிந்தாமணிக்கு சரியான பாடத்தை புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக ஸ்கெட்ச் போடுறாரு. ஸ்கெட்ச் போட்டு நம்ம செல்வத்தோடு சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, செல்வம் சிந்தாமணிக்கு அவங்க ரூட்டில் போய் தான் நம்ம யார் அப்படிங்கிறத காட்டணும், அவங்க எங்கேயாச்சும் மாட்டுவாங்கல்ல, அப்போ சிறப்பான சம்பவத்தை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிளானை போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் தயாராக நிற்கிறாங்க. சிந்தாமணியை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாங்க. சிந்தாமணி வந்து காரில் ஒரு வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு உள்ளே போயிட்டு வர கேப்பில் நம்ம முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிந்தாமணியோட காரை ஆளை வச்சு பக்காவாக தூக்கிட்டு சிந்தாமணி ஒரு பக்கம் வெளியே வந்து ஐயோ நம்ம காரை காணமே அப்படிங்கிற மாதிரி நிற்க, உடனே முத்து வராரு. முத்து வந்து என்ன உன்னோட காரை காரன்னு பார்க்குறியா, உன்னோட காரை தூக்குந்தே நான் தான், என் மீனாவோட வண்டியை தூக்குந்து நீ தான் தெரியும், அவங்க அம்மாவோட கடையை தூக்குந்து நீ தான் தெரியும், கடை வந்துடும், அதே மாதிரி மீனாவோட வண்டியும் வந்துருச்சு அப்படின்னா உன்னோட கார் வரும், இல்லைனா வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்தாமணியை வெளுன்னு வெளுத்து வாங்குறாங்க. சிந்தாமணி ஒரு பக்கம் இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும், நான்லாம் எதுவும் பண்ண கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எல்லாமே ஆதாரத்தோடு நான் வந்திருக்கேன், நீ ஏன் வண்டியை கொடுத்துட்ட தப்பிச்ச, இல்லைனா உன்னோட காரே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் நம்ம சிந்தாமணி என்ன பண்ணுறாங்கன்னா, கார் உன்னோட வண்டியை கொண்டு வந்து நான் உன்னை என் வீட்டில் வச்சுட்டுல, உன் வண்டி எந்த காயெல்லாம் கடலில் இருக்கோ போய் தேடி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே முத்து வந்து சரி அப்படியா, என்னோட வண்டி கிடைச்சாதான் உன்னோட கார் உங்ககிட்ட வரும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கிளம்பி போயிடுறாரு. போயிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு காயெல்லாம் கடையாக தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல கரெக்டாக போகிற வழியில் இன்னொரு காயெல்லாம் கடையை பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து இங்கே தான் ஸ்கூட்டி இருக்கும் அப்படிங்கிறத அதோட ஒரு சில பேர் பார்ட்ஸை வச்சு கண்டுபிடிச்சிட்டு இந்த வண்டி இங்கே தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து நேராக கடைக்குள்ளே போயிட்டு பார்க்குறாரு. ஆனால் கடையோட ஆட்கள் எல்லாரும் யார் நீ பாட்டு உள்ளே வர, உனக்கு இந்த கடைக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி கடையில் வேலை செய்கிறவங்க ஒரு பக்கம் பேச, உடனே முத்து வந்து ஏய் இங்கே என் ஒய்ஃபோட வண்டி இருக்குது, அதை எடுத்துகிட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்ல, அவங்களுக்குள்ள சின்னதாக ஒரு பெரிய பிரச்சனை வருது. இந்த பிரச்சனையை முத்து எப்படி சால்வ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.